நாம் புரிய வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறாருன்னு சொன்னா, இந்த தேவாதி தேவன் அப்படின்னு சொல்றது யாரு, அவருடைய குணாதிசயங்கள் என்ன, ஏன் நாம் அவருடைய குணாதிசயங்களை புரிந்து அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லிதான் நம்ம இன்னைக்கு படிக்க போறோம். தேவாதி தேவன்னா யாரு, அவருடைய குணாதிசயம் என்ன, அவர் ஏன் நாம் புரிந்து கொண்டு அவரை அறிந்து கொண்டு நாம் அவரை நேசிக்க வேண்டும் அல்லது அவரை சேவிக்க வேண்டும் என்பதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு தியானிக்கிறோம். பாருங்க, உலக பிரகாரமா நம்ம குடும்பத்திலேயே நம்ம எடுத்துக்கிறோமே, கணவன் மனைவி, தாய் பிள்ளைகள், சகோதர சகோதரிகள், மாமனார் மாமியார், நிறைய உறவுகள் இருக்கு. அப்ப இந்த உறவுகளோடு கூட இந்த உலகத்துல நீங்களும் நானும் பயணிக்கணும்னு சொன்னா, பக்கத்துல இருக்கவங்களும் கொஞ்சம் என்ன செய்யணும், புரிஞ்சுக்கிறோம். கொஞ்சம் என்ன செய்யணும், புரிஞ்சுக்கலாம். அது புரிஞ்சுக்கிட்டாதான் அவங்களோடு கூட நம்ம என்ன செய்ய முடியும், டிராவல் பண்ண முடியும். உண்மையா இல்லையா சொல்லுங்க, உண்மையா இல்லையா சொல்லுங்க. வேலை பார்க்கிற இடத்துலயா இருக்கட்டும், நம்முடைய பாஸோட ஆசை என்னங்கிறது நம்ம புரிந்து கொள்ளல அப்படின்னு சொன்னா, பாசு கூட நம்ம என்ன செய்ய முடியாது, ஒத்து போக முடியாது. பாசு வேலை செய்யற நம்மள அவர் என்ன செய்யணும், கொஞ்சமாயிலும் புரிஞ்சு கொள்ளணும். புரிஞ்சு கொண்டாதான் அவரு நம்மளை வச்சு என்ன செய்ய முடியும், வேலை வாங்க முடியும் இல்லையா. அப்போ உலக பிரகாரமான நம்முடைய உறவுகளுக்குள்ளேயே இப்படி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் போது, வானத்தையும் பூமியும் மனுஷர்களாகி நம்மை சிருஷ்டித்து தாயின் கருத்தை நம்ம தெரிந்தெடுத்து தேவாதி தேவன் யார் என்பதை கொஞ்சமாயிலும் புரிந்து கொண்டு இப்படி ஆலயத்தில் வந்திருக்கிற நமக்கு அவர் ஆசைப்படுவாரா, பட மாட்டாங்க, பட மாட்டாங்க. அப்ப அவருடைய குணாதிசயங்கள் என்ன அப்படிங்கறத நம்ம புரிந்து கொள்ளலன்னு சொன்னா, அவரோடு கூட நம்ம என்ன செய்ய முடியாது, ஒரு ஸ்மூத்தான ஒரு டிராவல் என்ன செய்ய முடியாது, பண்ண முடியாது. உண்மைதானுங்களா, உண்மைதானுங்களா. அதுதான் இன்னைக்கு காலை வேளையில ஆண்டவர் நமக்கு சொல்லி தரப்போகிறார். 2வது ஸ்லைட் கொடுக்குமா. தேவாதி தேவன் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, தேவர்களுக்கெல்லாம் தேவன், தேவர்களுக்கெல்லாம் தேவன். அப்ப தேவாதி தேவன் இருக்கிறார், அவருக்கு கீழே தேவர்கள் என்ன செய்யதான் இருக்கிறாங்க, இருக்கத்தான் செய்கிறார்கள். ஹல்லேலூயா. வேதம் திட்டமும் தெளிவுமான சொல்லுகிறது. மூல உபதேசத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, தேவாதி தேவன் அப்படின்னு சொன்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னா, தேவர்களுக்கெல்லாம் தேவன். அப்ப வேற தேவர்கள் இருக்காங்களா சிஸ்டர் கேட்டீங்கன்னா, இருக்காங்க. நம்ம வேதத்தின் அடிப்படையிலே நீங்க பார்க்கும்போது, பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்கள், ஏத்தியர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள், பாத்தீங்களா அந்த கதை நமக்கு நல்லா தெரியும், புதுசா வந்தவங்களுக்கு தெரியாது. அது பார்வோன் ஒரு தேவனை ஆராதிக்கிறான், இஸ்ரவேலர்கள் ஒரு தேவனை ஆராதிக்கிறார்கள். அப்போ இந்த பார்வோன்கள் விக்கிரக ஆராதனை பண்றவங்க, உண்மையிலே தெய்வம் அல்லாத தெய்வத்தை ஆராதிக்கிறவங்க. இவங்களுக்கு தேவன் யார் என்பதை எப்படி கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதற்காக இஸ்ரவேல் ஜனங்களை அந்த எகிப்து தேசத்திலே 400 வருடங்கள் அடிமைகளாக வைத்திருந்து அந்த ஜனங்களை அந்த இடத்துல மீட்டு கொண்டு வரும்போது, யாரையெல்லாம் இந்த பார்வோன் தேவன் என்று வணங்கினாரோ அந்த 10 தேவனை வைத்தே வாதிகளால் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் என்ன செய்தார், வாதித்து கற்றுக் கொடுத்தார். இதெல்லாம் தெய்வம் இல்லடா, இதெல்லாம் நீ வணங்கினா உனக்கு நன்மை வராதுடா, இதெல்லாம் நீ வணங்கினா இப்படிப்பட்ட வாதைகள் தான் உனக்கு பிற்காலத்துல உன்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை அதை கெடுத்து போடும் அப்படிங்கிறதே தேவன் அவர்களுக்கு என்ன செய்வார், கற்றுக் கொடுத்து, இந்த பார்வோனுக்கு அதை கற்றுக் கொடுத்து, ஏப்பியர்களுக்கு அதை கற்றுக் கொடுத்து அந்த இடத்துல இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை வீட்டு வெளியே கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. ஆகவே தான் திட்டம் தெளிவாக நான் சொல்ல முடியும், தேவாதி தேவர்களுக்கெல்லாம் மேலான தேவாதி தேவனை நாம் ஆராதிக்கும் பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்த ஸ்லைடு முன் கொடுங்க. தேவாதி தேவன் என்று சொல்ல அவருடைய குணாதிசயங்கள் ஒரு காரணமா இருக்கிறது. இப்ப பாருங்க, உலக பிரகாரமா நம்ம ஒரு கவர்மெண்ட் ஆபீஷியலை போய் நம்ம சந்திக்க போறோம். சந்திக்க போறதுக்கு முன்னாடி நமக்கு என்ன செய்வாங்க, சிலர் சொல்லுவாங்க, நீதான் இப்படிப்பட்டவர், நீ அவரை போய் பார்த்தேன்னு சொல்லிச்சுன்னா கண்டிப்பா காரியம் நடக்கும் சொல்லுவாங்களா, சொல்ல மாட்டாங்களா? கவர்மெண்ட்ல வேலை பார்க்கறவங்களுக்கு தெரியும், சொல்லுவாங்க. நம்ம போய் ஒரு உதவி கேட்கும் போது நம்ம நண்பர்களுக்கு எல்லாரும் எப்படிப்பா அப்படின்னு விசாரிப்போம். அவரா அந்த மாதிரிப்பா, அவரா பெரிய முன்போகாருப்பா, கொஞ்சம் பார்த்து கவனமா பேசுறதுக்குதான் காரியம் அவனுக்கு ஒழுங்கா நடக்கும். இவரா, ஐயோ அந்த சோம்பேறிப்பா, கையில வாங்கி அப்படியே வச்சிருவாரு. அப்போ பாருங்க, அந்த குணாதிசயங்களை வைத்துதான் நம்ம இந்த இடத்துல நீங்க சொன்னாங்க, ஏன் சிஸ்டர் நாங்க அவரோட தேவாதி தேவன் சொல்லணும், உலக பிரகாரமான ஒரு மனுஷனோடு கூட நான் நடக்கணும்னு சொன்னா குணாதிசயங்களை வைத்து நான் புரிந்து கொள்கிறோம், இந்த மனிதன் எப்படிப்பட்டவர், இவரோடு கூட நான் பயணம் பண்ண முடியும். இப்ப தேவாதி தேவனுடைய குணாதிசயங்களை நாம் புரிந்து கொள்ளும் போது அவரோடு கூட பயணிப்பது நமக்கு ஆசீர்வாதமாய் மாறுகிறது. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை, ஒரு 7 குணாதிசயங்களை நான் குறிப்பிட்டிருக்கிறேன். வேதத்தில் உள்ள வசனங்கள் எல்லாமே இந்த
வேதத்தில் உள்ள வசனங்கள் பழைய ஏற்பாடா இருக்கட்டும் புதிய ஏற்பாடா இருக்கட்டும் நீங்க வாசிக்கும் போது இந்த 7 குணாதிசயங்களின் அடிப்படையிலே வேத வசனத்தை நீங்க வாசிப்பீங்கன்னு சொன்னா அது உங்களுக்கு நன்றாக என்ன செய்து கொள்ள முடியும், புரிந்து கொள்ள முடியும். நீங்க வந்து ஜார்ஜ் பிரதரோட ஃப்ரெண்டு தானே, அன்னைக்கு வந்தாங்க தானே அந்த பிரதர். அது லூயா அவங்களே ஆண்டவரை சிரித்து பண்ணாங்க. மறக்கல அவங்க முருகன் தானே பிரதர் பேரு. பாருங்க கொண்டு வருவாங்க. அப்ப பாருங்க, அப்ப அந்த தேவாதி தேவனுடைய குணாதிசயங்களை வைத்துதான் நாம் அவரை தேவாதி தேவன் என்று சொல்லுகிறோம். அவருடைய முதலாவது குணாதிசயம் என்ன? பரிசுத்தம் உள்ள தேவனாக அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட தேவனாக இருக்கிறார்? அவர் பரிசுத்தம் உள்ள தேவனாக இருக்கிறார். நீங்க சொல்லுவீங்க, எப்படி சிஸ்டர் நீங்க அவர் பரிசுத்தம் உள்ள தேவனாக இருக்கிறார் சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உங்களை போல என்னை போல மனிதர்களுக்கு அவர் தரிசனமாகி தான் எப்படிப்பட்ட பரிசுத்தம் உள்ள தேவன் என்பதை அவர்களுக்கு காண்பித்தார். அந்த அடிப்படையில தான் வேதம் சொல்லுகிறது, மேகம் போன்ற இத்தனை தள்ளாத சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க, அப்ப எத்தனையோ சாட்சிகள் நமக்கு முன்பதாக ஒரு பரிசுத்தம் உள்ள தேவன் என்று நமக்கு சொல்லி அவங்க பார்த்து அனுபவிச்சதுதான் நம்ம ஏற்றுக்கொண்டு என்ன செய்கிறோம், அதை நம்பி நம்ம என்ன செய்கிறோம், கிறிஸ்தவ வாழ்க்கையை பயணிக்கிறோம். இந்த வேதத்துல பாருங்க, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரை உள்ள வசனங்கள் இப்படியாக சொல்கிறது. உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவருக்கும் அவ்வாறு சட்டைகள் இருந்தன. அவன் 2 சட்டைகளால் தன் முகத்தை மூடி, 2 சட்டைகளால் தன் கால்களை மூடி, 2 சட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னான். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த வசனம், இந்த தரிசனம் யாருக்கு கொடுக்கப்பட்டது? நம்மை போல அந்த காலத்தில் வாழ்ந்த ஏசாயா தீர்க்கதரிசிக்கு கொடுக்கப்பட்ட ஒரு தரிசனம். ஹல்லேலூயா. அப்ப ஏசாயா தீர்க்கதரிசி இந்த தரிசனத்தை பார்க்கும்போது யார் கூப்பிட்டு சொல்லுகிறார்கள்? சேராபீன்கள் கூப்பிட்டு சொல்லுகிறார்கள், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று சொல்லி. இந்த சேனைகளின் தேவனாகிய இந்த சேராபீன்கள் சேனைகளின் தேவனாகிய கர்த்தரின் பரிசுத்தர் என்று சொல்லுகிறாங்களே, அவங்களுக்கு எப்படி சிஸ்டர் தெரியும் நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா, வேதத்துல நீங்க அதான் சொல்ல, ஒரு வசனத்துக்கு ஒரு வசனம் ஜோடி இல்லாம போக நீங்க வாசிப்பீங்கன்னு சொன்னா, இந்த சேராபீன்கள் என்பவர்கள் வந்து அதை எப்படி சொல்றதுன்னா, நம்புறீங்களா? பரலோகம் ஒண்ணு இருக்கு, ஆண்டவர் இருக்கிறாரு, சிங்காசனத்தில் அவர் வீற்றிருக்கிறார் என்று சொல்லி நீங்க நம்பித்தான் ஆக வேண்டும். பார்த்த நாங்கள் அதை உங்களுக்கு சொல்லுகிறோம். ஹல்லேலூயா. உங்களுக்கு நீங்களும் கேளுங்க, ஆண்டவரை இந்த சகோதரி பார்த்தார்களானால், இந்த தினகரன் அண்ணன் பார்த்தாரானால் நானும் பார்க்க எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி கேளுங்க. ஆண்டவர் உங்களுக்கும் அந்த தரிசனத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. அப்ப சேராபீன்கள் பரிசுத்தர்கள் என்று சொல்ல காரணம் என்ன? இந்த பரிசுத்தர் பரிசுத்தர் என்கிற வார்த்தையை நீங்க மற்ற மூல மொழிபெயர்ப்பினை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அவங்க வந்து சும்மா பரிசுத்தர் பரிசுத்தர் சொல்லல, கதறி கதறி அழுது அழுது சொல்றாங்களா, சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லி. ஏன் அப்படி சொல்லுகிறார்கள்? அவ்வளவு பரிசுத்தம் உள்ள தேவனை நாம் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. இவர்கள் இந்த சேராபீன்கள் வந்து மொத்தம் 4 தூதர்கள் தான் இருக்கிறாங்க. வேதம் நமக்கு அதை சொல்லுகிறது. 4 தூதர்கள் தான் இருக்கிறாங்க. திசைக்கு ஒருவராக இந்த தேவதூதர்கள் இருப்பாங்க. இந்த சைடு ஒரு சேராபீன் இருந்தா அந்த சைடு ஒரு சேராபீன் இருப்பான், அந்த சைடு ஒரு சேராபீன் இருந்தா இந்த சைடு ஒரு சேராபீன் இருப்பான். அப்ப இந்த சேராபீன்கள் எங்க இருக்கிறார்கள்? சிங்காசனத்துக்கு மேலாக இருக்கிறார்கள். இனி இந்த சேராபீன்கள் என்று சொன்னால் அதனுடைய பெயர் பொருள் என்ன? பட்சித்து எரிகிறவர்கள் என்று சொல்லி பொருள். தேவனுடைய இந்த பரிசுத்தத்தை தாங்க முடியாதபடிக்கு இந்த சேராபீன்கள் எல்லாம் பட்சித்து எரிந்து அவர்கள் கூப்பிட்டு சொல்லுகிறார்கள், ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று சொல்லி. இந்த பரிசுத்தத்தை 3 நிலையாக நாம் என்ன செய்ய முடியும் என்று சொன்னால் குறிப்பிட முடியும். இது ஒரு மிகப்பெரிய சத்தியம். நமக்கு முடிக்கிற வரைக்கும் விளக்குற வரைக்கும் நான் முடிக்கிறேன். அதுக்கு சித்தமானால் வருகிற நாட்களை நாம் அதை கற்றுக்கொள்ளலாம். அப்ப இந்த சேராபீன்கள் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லும் போது நம்மள மாதிரி பரிசுத்தர் பரிசுத்தர் அப்படி சொல்ல மாட்டாங்க. அந்த பரிசுத்தர் என்று சொல்லுகிறத உயிரை கொடுத்து அவர்கள் சொல்லுவார்கள். இன்றைக்கு நீங்க இஸ்ரவேல் தேசத்துக்கு நீங்க போவீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, அதை இஸ்ரவேல் அந்த ஹீப்ரு மொழியிலே
காடோஸ் என்று சொல்லுகிறார்கள். அந்த வார்த்தை எப்படி சொல்றார்கள்? காடோஸ் என்று சொல்லுகிறார்கள். இந்த காடோஸ் என்ற வார்த்தையை அவர்கள் உச்சரிக்கும் போது அது மிகவும் பரிசுத்தமான ஒன்றானபடினால நம்ம சும்மா சிம்பிளா டிரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம், பரிசுத்தம் சொல்லிட்டு போய் விடுகிறோம். அது அப்படி கிடையாது. இந்த வார்த்தை மிகவும் ஒரு மகிமையான ஒரு வார்த்தையா இருக்கிறபடினால அவங்க எப்படி சொல்லுவாங்கன்னா, உள்ளத்தின் ஆழத்துல அட்டி வைத்துன்னு சொல்லுவாங்க, பரிசுத்த எவ்வளவு தூரம் அவங்களால இழுக்க முடியுமோ அதை இழுப்பாங்க. அதேதான் முஸ்லீம்க்கு பாத்தீங்கன்னா ஓடும் போது பார்த்துருக்கீங்களா, இன்னைக்கு நீங்க இஸ்ரவேல் தேசத்துக்கு போனீங்கன்னா அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க? ஷிமா இஸ்ரவேல் அடோனாய் எலுவேலு அடோனாய் பாரோக் ஷேக்கிகோ மல்கோ என்ன ஒரு பொம்பளை என்னால இவ்வளவுதான் இழுக்க முடியுது. ஆனா இஸ்ரவேல் உள்ள ரபிகள் அந்த அதாவது அர்த்தம் என்னன்னா, இங்கிலீஷ்ல நான் சொல்றேன், the Lord is our God, the Lord is one, blessed is the name of his glorious kingdom forever. இந்த ஸ்லோகத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு நாளைக்கு குறைந்தது 3 தடவையால் அவர்கள் என்ன செய்ய வேண்டும், சொல்ல வேண்டும். ஆண்டவர் அதை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். பாருங்க எவ்வளவு ஒரு பரிசுத்தம் உள்ள தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறோம். இன்னைக்கு புதிய ஏற்பாட்டின் காலத்துல இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை நாங்க விசுவாசிக்கிறதுனால அந்த விசுவாசிக்கிறோம் என்கிற ஒரே உணர்வுல நாம் வைத்துக் கொண்டு நம் ஆண்டவரை எப்படி இல்லாமோ நாம் ஆராதித்து விடுகிறோம். பிரியமானவர்கள், அந்த தேவன் அப்படிப்பட்டவர் கிடையாது. அவர் மகா பரிசுத்தம் உள்ள தெய்வம். இந்த தமிழ்ல தான் நம்ம மகா பரிசுத்தம் சொல்றோம். அவருடைய பரிசுத்தத்தை எந்த ஒரு இதோடு நாம் அளவிட்டு என்ன செய்ய முடியாது, குறிப்பிட முடியாது. அவ்வளவு பரிசுத்தம் உள்ள ஒரு தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறோம்னா அவரோடு கூட நாம் பயணிக்க வேண்டுமானால் நம்முடைய பரிசுத்தம் எப்படி இருக்க வேண்டும்? ஹல்லேலூயா. அப்படின்னு நீங்க ஒருவேளை கேட்கணும், சிஸ்டர் பரிசுத்தம் பரிசுத்தம் சொல்றீங்களே, பரிசுத்தம்னா என்ன? இந்த வேதத்தை நீங்கள் வாசிக்கும் போது புரிந்து கொள்வீர்கள். அந்த பரிசுத்தம் உள்ள தெய்வத்தோடு நீங்கள் பயணிக்க வேண்டுமானால் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தம் வேண்டும் என்று நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். பிரியமானவர்களை, உலக பிரகாரமான ஒரு குடும்ப வாழ்க்கை, ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப், அவங்கள நாம் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதற்கே ரொம்ப கஷ்டமா இருக்கா இல்லையா? எங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆகி 30 வருஷம் ஆச்சு. என் ஹஸ்பண்ட் நான் இன்னும் புரிந்துக்கணும், அவர் என்ன புரிஞ்சுக்கிட்டாரு எனக்கு தெரியல. நம்ம ஒவ்வொருவரும் சொல்ல முடியும், இன்னும் நம்ம என்ன செய்ய முடியல, முழுமையாக அவர்களை புரிந்து கொள்ள முடியல. அப்படியானா இவ்வளவு பரிசுத்தம் உள்ள ஒரு தெய்வத்தோடு கூட நாம் நடந்து சென்று அவருடைய ராஜ்யத்திலே போய் அவரை பார்க்க வேண்டுமானால் எப்படிப்பட்ட பரிசுத்தத்தோடு கூட நாம் நடந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதைத்தான் இந்த ஆண்டவர் சொல்றார், அவருடைய குணாதிசயத்திலே ஒன்று என்ன, அவர் பரிசுத்தம் உள்ள தேவன். நாம் பழைய பாட்டிலே தேவனை கோபத்தின் தேவனாக பார்க்கிறோம், புதிய பாட்டிலே அவரை அன்பின் தேவனாக பார்க்கிறோம். ஆனா அந்த புதிய பழைய ஏற்பாட்டு மனிதர்களாகிய இவர்கள் தான் என்ன, புதிய பாட்டு மனிதன் யாரு? யோவான் ஸ்நானன். பாருங்க, வெளிப்படுத்தல் 4:8 சொல்கிறது, அந்த 4 ஜீவன்களிலும் ஒவ்வொன்றும் அவ்வாறு சிறகுகள் உள்ளவைகளும் சுற்றிலும் உள்ளேயும் கண்களால் நிறைந்தவைகளுமாயிருந்தன. அவைகள் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லிக் கொண்டிருந்தன. இதை பார்த்தது யாரு? புதிய பாட்டின் காலத்தில் வாழ்ந்த யோவான் ஸ்நானன். ஹல்லேலூயா. அப்ப அவர் இந்த தரிசனத்தை பார்த்த போது வேதம் சொல்லுகிறதை செத்தவனை போல அவர் விழுந்தார் என்று சொன்னார். அப்ப அந்த பரிசுத்தம் உள்ள தெய்வத்தை ஆராதிக்க வந்திருக்கிற நீங்களும் நானும் முதலாவது பாக்கியவான்கள். இரண்டாவது நாம் என்ன செய்து கொள்ள வேண்டும்? இந்த குணாதிசயத்தை கொஞ்சம் புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அதை புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் அவரோடு கூட பயணித்து இம்மை மறுமைக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வது அது நமக்கு இலகுவாக இருக்கும். ஹல்லேலூயா. அடுத்ததாக நான் பார்க்கும்போது அடுத்த ஸ்லைட் போடுங்க. அடுத்ததாக நான் பார்க்கும்போது அவருடைய அடுத்த குணாதிசயம் என்ன? அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. சர்வ வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஆதியாகமம் 17:1 சொல்லுகிறது, ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு,
விசுவாசி. வெளிப்படுத்தல் 21:22 சொல்கிறது, அதிலே தேவாலயத்தை நான் காணவில்லை, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரும் ஆட்டுக்குட்டியானவருமே அதற்கு ஆலயமாய் இருந்தார். ஹல்லேலூயா. நம்மை போல மனிதர்கள் ஆண்டவரை அவர்கள் எப்படி பார்த்தார்கள்? சர்வ வல்லமையுள்ள தேவனாக பார்த்தார்கள். இது பாருங்க, இப்ப நம்ம வந்து பாருங்க, கவர்மெண்ட்ல அபிஷியல்ஸே நான் சொல்ற வேலை பார்த்துட்டு சிஸ்டர்ஸ் ஹெச்எம் தானே சிஸ்டர் ஹெச்எம்மா இருக்காங்க. அவங்களுடைய வேலையில அவங்க உண்மையா இருந்தாங்க, அல்லது அந்த கவர்மெண்ட் கொடுக்குற எல்லா டிசிப்ளினையும் அவங்க ஃபாலோ பண்ணி அவங்க அந்த தலைமைத்துவத்துல ஒழுங்கா ஸ்ட்ரிக்டா அந்த லீடர்ஷிப் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட நம்ம கொஞ்சம் நெருங்க முடியும். நீங்க பாருங்க, கவர்மெண்ட் அபிஷியல்ஸ்ல உண்மையா இருக்கிற கடவுள் பயம் உள்ளவங்க உண்மையா இருக்கிறவங்க நீங்க பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட நம்ம கொஞ்சம் நெருங்க முடியும். நம்மளாகவே நம்ம தள்ளி கொள்றதுக்கு அதை நம்ம புரிந்து கொள்ள முடியும். சொல்றவங்க சொல்லி அங்கால பெர்ஃபெக்ட் பா, ஸ்ட்ரைட் பாருப்பா, கொஞ்சம் பார்த்துக்கோப்பா, லஞ்ச காரியத்துக்குலாம் அவன் தலை சாட்டி மாட்டான்ப்பா, வெளியே உள்ளவன் என்ன செய்வான் சொல்லுவான். அவங்களுக்குள்ள ஒரு சர்வ வல்லமை அத்தாரிட்டி அவங்களுக்கு என்ன செய்யுது? நம்முடைய தேவன் மகான் சொல்றேன், பரிசுத்தமா இருக்கிறபடினால அவருக்குள்ள அந்த என்னது இருக்கு? சர்வ வல்லமை இருக்கிறது. ஹல்லேலூயா. அவருடைய சர்வ வல்லமையை நாம் எதிலிருந்து புரிந்து கொள்ள முடியும்? அவருடைய சர்வ வல்லமை எல்லா காலங்களிலும் வெளிப்படுகிறது, எல்லா வழிகளிலும் வெளிப்படுகிறது. வானம் பூமிக்குரிய சேனைகளை சிருஷ்டித்த அந்த வல்லமை உடையவரை நம்முடைய சர்வ வல்லமை நாம் பாருங்க. சூரியனை நம்மளால பார்க்கதான் முடியும். இன்னைக்கு இத்தனை கோடி ஆண்டுகள் ஆன பிறகு ஒருத்தராலே சூரியன் பக்கத்துல என்ன செய்ய முடியல, போக முடியும். அப்ப தேவன் எவ்வளவு சர்வ வல்லமை உள்ளவராய் இருந்தார். அப்படிப்பட்ட ஒரு சூரியத்தை, ஒரு பால்வெளி மண்டலத்தை அவரால் உருவாக்கி வைக்க முடியும் இல்லையா? அப்ப தேவன் பரிசுத்தம் உள்ளவராய் இருக்கிறார். மாற்றமல்ல, சர்வ வல்லமை உள்ள தேவனாகவும் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதே போல நம்மிடத்திலும் அவர் அந்த உத்தமத்தை எதிர்பார்க்கிறார். அடுத்ததாக நாம் பார்க்கும்போது அவர் நீதிபரராக இருக்கிறார். எப்படி அவர் நீதிபரராக இருக்கிறார்? யோபு சொல்லுகிறார், சர்வ வல்லவரை நாம் கண்டுபிடிக்க கூடாது, அவர் வல்லமையிலும் நியாயத்திலும் பெருத்தவர், அவர் மகா நீதிபரர், அவர் ஒடுக்க மாட்டார். அது கீழே நம்ம இயேசு கிறிஸ்து சொல்லும்போது சொல்லுகிறார், யோவானுடைய உபதேசத்தை கேட்ட ஆயக்கார முதலான சகல ஜனங்களும் அவனாலே ஞானஸ்நானம் பெற்று தேவன் நீதிபரர் என்று அறிக்கையிட்டார்கள். இயேசு கிறிஸ்துவின் காலத்துல நம்மை போன்ற வாழ்ந்த ஜனங்கள் அவர்களும் சொன்னார்கள், இயேசு கிறிஸ்து நீதிபரர் என்று சொல்லி. ஹல்லேலூயா. சில நேரங்களிலே ஒடுக்கப்படுவோம், சில நேரங்களிலே சோதனை வருகிறது, சில நேரங்களிலே பாடுகள் வருகிறது, வியாதி வருகிறது. இது ஏன் இதுக்கு வருது? நான் ஒழுங்காதான் ஆராதனைக்கு போறேன், நான் ஒழுங்காதான் ஆண்டவர் ஆராதிக்கிறேன், ஆனாலும் என்னுடைய குடும்ப சூழ்நிலை இப்படி இருக்கிறது என்று சொல்லி நான் சில நேரங்களில் நினைக்கக்கூடும். அந்த சூழ்நிலைகள் நமக்கு மாற வேண்டும் என்று சொன்னால் நம்ம வேற எங்கேயும் போக தேவையில்லை. இந்த பரிசுத்தம் உள்ள சர்வ வல்லமை உள்ள நீதிபரராக இந்த கர்த்தரிடத்துல வந்து ஆண்டவரே என்ன சூழ்நிலை என்று சொல்லும்போது கர்த்தர் இந்த சூழ்நிலையிலிருந்து நம்மை மாற்றுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சூழ்நிலையில் அவரை மாற்றி சூரியனை போல நம்மை பிரகாசிக்க வைத்து நம்முடைய வாழ்வை அவர் கட்டி எழுப்ப அவர் நீதிபரராக இருக்கிறார். பிரசங்கில நம்ம வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா அவன் எல்லாவற்றையும் அவர் பெரிய ஞானி, சாலமோன் ஞானிதான் பிரசங்கி, அவ்வளவு பெரிய ஞானி. சூரியனுக்கு கீழே நான் பார்த்தபோது என்று சொல்லி அவர் எழுதிய சூரியனுக்கு கீழே என்ன செஞ்சாரு? போயிட்டாரு. நான் பிரசங்கியை போல சூரியனுக்கு கீழே உள்ளவைகள் அல்ல, சூரியனுக்கு மேலே இருக்கிற நீதிபரனாகிய கர்த்தரை நாம் நோக்கி பார்த்து அவரை சார்ந்து கொண்டு நாம் ஓட கற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. அடுத்ததாக நான் பார்க்கும்போது அடுத்ததாக அவருடைய குணாதிசயத்திலே ஒன்று என்ன? அவர் இரக்கம் உள்ள தேவனாக இருக்கிறார். அவர் மிகுந்த இரக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவர். யாத்திராகமம் 34:6 சொல்கிறது, கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதயையும் சத்தியமும் உள்ள தேவன் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். சங்கீதத்திலே நாம் அதை பார்க்கிறோம். புதிய பாட்டிலையும் அநேக வசனங்கள், இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், இரக்கம் பெறுவார்கள், மத்திய 7:16, இப்படி அநேக வசனங்களை நான் புதிய பாட்டிலும் என்ன செய்ய முடியும் பார்க்கணும். அப்போ அவர் பரிசுத்தராய் இருக்கிறார், அதே நேரத்தில் அவர் எப்படி இருக்கிறார்? சர்வ வல்லமை உள்ளவராக இருக்கிறார், அதே நேரத்தில் அவர் நீதிபரராக இருக்கிறார். இப்படி எல்லாம் அவருடைய குணாதிசயம் இருக்குது என்பதற்காக அவர் இரக்கம் இல்லாதவராக அல்ல. நம்முடைய தேவன் யாராகவும் இருக்கிறார்? இரக்கமுள்ள தேவனாகவும் இருக்கிறார். ஹல்லேலூயா. வரவேண்டிய தண்டனையை தப்புவிப்பதற்காக தேவன் நம்மீது காட்டும் ஒரு பரிவுதான் இரக்கம். உலகம் உண்டானது முதல் ஆதாம் காலம் முதல் இன்றைக்கு வரைக்கும் பாவம் உலகத்தை ஆட்கொள்ளுகிறது, பாவம் மனுஷனை ஆட்கொள்ளுகிறது. இப்படிப்பட்ட மனுஷனுக்கு தண்டனை வர வேண்டியது அது நிச்சயமாயிருக்காங்க. இயேசு
கிறிஸ்துவாகிய சொந்த இரட்சகர் இந்த பூமிக்கு அவர் அனுப்பி அந்த அவருடைய ரத்தத்தை சிந்த வைத்து ரத்த கிரயத்தை கொடுத்து நம்மை மீட்டு எடுத்து அந்த தண்டனையிலிருந்து அவரை நம்மை விடுவித்தார். அவர் எவ்வளவு இரக்கம் உள்ள தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்ததாக நாம் பார்க்கும்போது கிருபை உள்ள தேவனாக அவர் இருக்கிறார். பாருங்க, எரேமியா 3:12 சொல்லுகிறது, நீ போல் வடதிசையை நோக்கி கூற வேண்டிய வார்த்தைகள் என்னவென்றால், சீர்கெட்ட இஸ்ரவேலை திரும்பு என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உங்கள் மேல் என் கோபத்தை இறங்க பண்ணுவதில்லை, நான் கிருபை உள்ளவர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் என்றைக்கும் கோபம் வைக்க மாட்டேன். 1 பேதுரு 4:10 சொல்கிறது, அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபை உள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்க நல்ல உக்கிரானக்காரர் போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். பழைய பாட்டிலே இருக்கட்டும், உயிர் பாட்டிலையா இருக்கட்டும், ஒன்றை நாம் கற்றுக்கொள்ள முடியும். அவர் கிருபை உள்ள தேவன், அவர் இரக்கம் உள்ள தேவன் என்பதற்காக அவர் எப்போது நம்மளை கண்டித்துக் கொண்டே நமக்கு அதற்குரிய காரியங்களை செய்கிறவர் அல்ல. கண்டிக்கப்பட வேண்டிய நேரங்கள், நமக்கு உதவியே அவர் செய்ய முடியாத நேரங்கள், அவ்வளவு பாவம் பெருகி இருக்கும் போது அந்த இடத்துல அவர் கிருபையும் பெறுகிறதா இருக்கவே சொல்ற, பாவம் பெருகின இடத்துல கிருபை என்ன செய்து பெருகிட்டு உங்களை விட்டுவிக்கவே முடியாது. நீங்க செய்த தப்பு தண்டம் பண்ண சேஷ்ட அட்டூழியம் அவ்வளவு இருக்கும் ஆண்டவர் முன்னாடி, உங்களை விட்டுவிக்கவே முடியாது. சாத்தாம நிற்பான், தெரியுமா இவன் அதை பண்ணான், தெரியுமா இவன் இதை பண்ணான், தெரியுமா அவன் அப்படி பண்ணான், தெரியுமா அவன் அப்படி ஏமாத்தான், கொலை செய்தான், குடிச்சான், முத்தம் செய்தான், ஏமாத்தான், வேஸ்ட் பண்ணான், சுற்றம் சாட்டி கொண்டே இருப்பான். ஆண்டவர் சொல்லுவார், எல்லாம் இருக்கட்டுப்பா, நான் கிருபை உள்ள தேவன், என் கிருபையை வைத்து என் பிள்ளைக்கு நான் இரக்கம் செய்ய போறேன். ஹல்லேலூயா. அவன் தான் வேதம் சொல்லுவது, பாவம் பெருகின இடத்திலே என்னது பெருகிட்டு, தேவனுடைய கிருபையும் பெருகிட்டு என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்கிறது. அடுத்ததாக நாம் பார்க்கும்போது, தகுதியற்ற நமக்கு கிடைக்கிற ஈவுதான் அது கிருபை என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறது. கடந்த வாரத்திலே கர்த்தருடைய தாசன் மூலமாக நமக்கு அவர்கள் அழகாக சொல்லிக் கொடுத்தார்கள். அடுத்தாக நாம் பார்க்கும்போது, அவர் சத்தியம் உள்ள தேவன், அவர் கிருபை உள்ள தேவன் என்பதற்காக அவர் எந்த ஒரு தப்பு தண்டத்துக்கும் என்ன சொல்றது விட்டு கொடுத்து பரவாயில்ல என்ன சொல்றாங்க, அப்படியே இருக்கலாம் இப்படி இருக்கலாம், அப்படி கிடையாது. அவர் சத்தியம் உள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. வேதவசனம் சொல்லுகிறது பாருங்க, உபாகமம் 32:4, அவர் கண்களை, அவர் கிரியை உத்தமமானது, அவர் வழிகளெல்லாம் நியாயம், அவர் நியாயக்கேடு இல்லாத சத்தியம் உள்ள தேவன், அவர் நீதியும் செம்மையுமானவர். வெளிப்படுத்தல் 3:7 சொல்லுகிறது, பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுவதுமாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறதாவது. அப்ப நம்முடைய தேவன் அவர் சத்தியம் உள்ளவராக இருக்கிறார், அவர் கிருபை உள்ளவர் தான். அதுக்காக அவர் உண்மை இல்லாமல் போகிற தேவன் அல்ல. ஹல்லேலூயா. அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனா இருக்கிறபடினாலும் அவருடைய உண்மையையும் அவர் காத்துக் கொள்ளுகிறவராக அவர் இருக்கிறார். நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் தேவன் உண்மை உள்ளவராய் இருந்து நமக்கு சொன்ன எல்லா காரியங்களையும் அவர் செய்கிற தேவனாக இருக்கிறார். நம்ம திருமணம் நடக்கும்போது உடன்படிக்கை பண்ணுவோம் இல்லையா, வாழ்விலும் மரணம் பிரிக்கும் வரையில் என்ன செய்ய மாட்டோம், விட்டுட்டு போக மாட்டோம். எத்தனையோ குடும்பங்கள் இன்றைக்கு என்ன செய்திருக்கு, சபையில ஊழியக்காரர் முன்னாடி பாஸ்டர்ஸ் முன்னாடி உடன்படிக்கை பண்ற குடும்பங்கள் இன்றைக்கு பிரிந்துதான் இருக்கதான் செய்வோம். ஆனால் ஆண்டவர் மனவாட்டியாகிய சபையோடு கூட நம்மோடு கூட செய்த உடன்படிக்கையை அவர் ஒரு நாளும் மீறுகிற தேவன் அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சொல்கிறது, உண்மை உள்ள தேவனாக இருந்து அவர் உடன்படிக்கையை சத்தியம் உள்ளவராய் அவர் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். அடுத்ததாக நான் பார்க்கும்போது அடுத்தவருடைய குணாதிசயம் என்ன, யோபு ஞானம் உள்ள தேவன். யோபு 11:7 சொல்கிறது, தேவனுடைய அந்தரங்க ஞானத்தை நீ ஆராய்ந்து சர்வபலனுடைய சம்பூர்ணத்தை நீ அறிய கூடுமோ. நீதிமொழிகளை வாசிக்கிற ஞானம் கூப்பிடுறதுலையோ சத்தத்தையே ஞானத்தை குறித்த அநேக வசனங்கள் சொல்லப்படுறப்போ அவர் ஞானம் உள்ள தேவன். எப்படி அவர் சர்வ ஞானம் உள்ள தேவன், மனுஷர்களுக்கு நன்மை செய்கிறதற்கு அவர் ஞானம் உள்ள தேவன், தீமை செய்கிறதற்கு அல்ல. மற்றதாகி நமக்கு நன்மை செய்கிறதற்கு அவர் சர்வ ஞானம் உள்ளவனா தேவனாக அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன் நாம் அவருடைய குணாதிசயங்களை இத்தனை 7 குணாதிசயங்களை அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறோம், தியானித்திருக்கிறோம். ஏன் நாம் அந்த குணாதிசயங்களை புரிந்து கொண்டு நடக்க வேண்டும் என்று சொன்னால், உலகத்திலே உங்களை சிருஷ்டித்து இந்த பூமியிலே ஆண்டவர் வைத்திருப்பதற்கு ஒரு நோக்கம் உண்டு. ஹல்லேலூயா. உலக தோற்றத்திற்கு முன்னதாகவே தேவன் நம்மை தெரிந்து கொண்டார்.
கொண்டார். உங்களுடைய தாய் உருவாகுவதற்கு முன்னதாகவே உங்களுடைய கருவை அவருடைய கண்கள் கண்டது என்று வேதம் சொல்லுது. அப்படின்னா இந்த பரிசுத்தம் உள்ள தேவன் அந்த ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ஸ்டேஜ் கொடுக்கும் அந்த குணாதிசயங்கள் கொடுங்க பாருங்க. அந்த பரிசுத்தம் உள்ள தேவன் சர்வ வல்லமை உள்ளவர், நீதி உள்ளவர், இரக்கம் உள்ளவர், கிருபை உள்ளவர், சத்தியம் உள்ளவர், சர்வஞானம் உள்ளவர். நம்மை எதற்காக இந்த பூமியில் நம்மை அனுப்பினாரோ அதை நிறைவேற்றுவதற்காக அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே ஆதி முதற்கொண்டு உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே எதற்காக தேவன் உங்களை தெரிந்து கொண்டாரோ அதை நீதி உள்ளவராக, சர்வ வல்லமை உள்ளவராக, இரக்கம் உள்ளவராக, கிருபை உள்ளவராக, சத்தியம் உள்ளவராக, சர்வ ஞானம் உள்ளவராக அவருடைய உலகத்திலே அதை நம்மளிலே அவர் நிறைவேற்ற அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த 613 பிரமாணங்கள் இஸ்ரவேலுக்கு கொடுக்கப்பட்டதை நம்மால் நிறைவேற்ற முடியாது என்பதற்காக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்தார். ஹல்லேலூயா. அவருடைய ரத்தத்தை கல்வாரி சிலுவையிலே சிந்தி அவருடைய பாவத்தை கழுவி பிதாவின் முகத்துக்கு நேராக நாம் நிற்கும் பாக்கியத்தை கொடுத்தார். இவ்வளவு மகா பரிசுத்தமுள்ள பிதாவை நாம் தரிசிப்பது அவ்வளவு லேசான காரியம் கிடையாது. ஹல்லேலூயா. ஆகவே தான் இயேசு கிறிஸ்துவை உலகத்துக்கு அனுப்பினார். ஹல்லேலூயா. எப்படி இஸ்ரவேலர்களை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஆண்களும் சரி பெண்களும் சரி தலைவலியா மூடிக்கிடுவாங்க. அவங்க பிரேயர் பண்ணும்போது தலைவலியை என்ன செய்திடுவாங்க, மூடிக்கிடுவாங்க. அதோட பேர் என்ன, தலித்தோல் அப்படின்னு சொல்ற ஒரு ஷால் மாதிரி ஒண்ணு இருக்கும். அதை எடுத்து தலைவலியை மூடிக்கிறோம். ஆணும் மூடு பெண்ணும் மூடு ரெண்டும் மூடிடுவாங்க. அதுக்கு அர்த்தம் என்ன, நீங்க அப்படி மூடிட்டு ஜெபம் பண்ணும்போது பிதாவாகிய தேவன் உங்களை பார்க்கும்போது உங்களை அவர் பார்க்க மாட்டார். நீங்க ஆனா பெண்ணா அதை பார்க்க மாட்டார். உங்களுடைய இருதயத்தை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் ஊடாக அவர் பார்ப்பார். இருதயத்தை தான் பார்ப்பார். ஆண் பெண் என்பது அது கிடையாது. உங்களுடைய இருதயம் எப்படி இருக்கிறது, ஆண்டவருக்கு நேராக உங்களுடைய இருதயம் எப்படி, அதைதான் பிதாவாகிய தேவன் பார்ப்போம். அவருடைய சுத்த கண்ணை வச்சு நம்ம இருதயத்தை பார்க்க முடியாது. அப்படின்னால நம்முடைய தலையை மூடிக்கொள்ளும் போது பசுத்தாவியானவரை பெற்று அவருக்குள்ளாய் அவரை கொண்டு நம்மை ஆதி ஆத்மா சரத்தை மூடிக்கொள்ளும் போது அவர் வழியாக பிதாவாகிய தேவன் அவ்வளவு பரிசுத்தம் உள்ள தேவன் நம்மை பார்த்து அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் பிரியமானவர்களே, இனி காலம் செல்லாது. ஹல்லேலூயா. இந்த காலங்கள் நிறைவேறி யூடியூப்ல இருக்கட்டும், அந்த உலக பிரகாரமான செய்திகளை நீங்க பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் அந்த யுத்தம் நடந்து கொண்டே இருக்கிறது. அது ஒரு பெரிய ஒரு மைல் கல்லாக நமக்கு இருக்கிறது. 1900 ஆண்டுகளுக்கு இல்லாத ஒரு காரியத்தை இஸ்ரவேல் முன்னெடுத்து செய்ய போகிறது. ஆலயத்தை கட்ட போறாங்க, பலி செலுத்த போறாங்க. இதெல்லாம் பழைய ஏற்பாட்டின் காலத்தை இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு அந்த பலி செலுத்துகிறது நமக்கு தேவை கிடையாது. என்றைக்கு அவர்கள் ஆலயத்தை கட்டி அதை செலுத்த போகிறார்களோ அதற்கு முன்பதாக மனவாட்டியாகிய பரிசுத்தாகிய சபை நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட இக்கட்டான காலத்துல ஒரு சூழ்நிலை நாம் இருக்கிறோம். ஆகவே இந்த 7 குணாதிசயங்களை ஒவ்வொரு நாளும் தியானித்து இதற்கு நம்மை தகுதிப்படுத்தி ஆண்டவரை சந்திக்க நாம் ஆயத்தப்படுவோம். எல்லாரும் எழுந்து நிற்போமா? அந்த கடைசி பாடலை போட்டுருக்கப்பா. எல்லாரும் எழுந்து சொல்லுங்க, ஆண்டவரே உங்களுடைய குணாதிசயங்களை புரிந்து கொள்ள எனக்கு உதவி செய்யும். எவ்வளவு நேரம் கிடைக்குமோ வேதத்தை வாசிங்க. பைபிள் வாங்கி வாசித்தா நல்லது. அப்படி பைபிள் கிடைக்கலன்னு சொன்னா எங்களுக்கு பைபிள் வேணும்னு சொன்னா எங்களுக்கு சொல்லுங்க. நாங்க உங்க பைபிள் தமிழ்லையோ இங்கிலீஷ்லோ நாங்க வாங்கி கொடுக்குறோம். இல்லைன்னு சொன்னா நீங்க போன்ல டவுன்லோட் பண்ணி நீங்க என்ன செய்யலாம், வாசிக்கணும். இந்த பாடலை எல்லாரும் சேர்ந்து கைகளை தட்டி சாமல் பண்ணுங்க. வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாடுவர் யார்? கர்த்தாவே, கரங்களை தட்டி பாடுவோமா? உமக்கு பாடுவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாடுவர் யார்? உமக்கு பாடுவர் யார்? உமக்கு பாடுவர் யார்? உமக்கு பாடுவர் யார்? கைத்தட்டி சொல்லுவோமா? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாடுவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாடுவர் யார்? ஜனங்களை நடத்தி சென்றீர். நீ நல்லவர், சர்வவல்லவர்,
மாற்று மாறாதவர், நீ வல்லவர் சர்வ வல்லவர், என்றும் மாற்று மாறாதவர். நன்றி இயேசு சுவாமி, நன்றி என்று சொல்லி துதிக்கிறோம். ஒப்பான தேவன் ஒருவரும் இல்லை ஆண்டவரே. இதை நிரூபித்து தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அதிசயங்களை அற்புதங்களை செய்து கர்த்தாவே நீ நடத்துகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். என்ன இருதய தேவையோடு என்ன வாஞ்சியோடு பரிசுத்த ஸ்தலத்தில் காலெடுத்து வைத்தார்களோ இயேசுவின் நாமத்தினாலே அந்த ஆசீர்வாதம் அவர்களுக்கு உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நிரப்பி அனுப்பி பரிசுத்த கருத்துக்களை எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். பரிசுத்தாவினுடைய ஆலயங்களை எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே இயேசுவின் ரத்தத்தை எங்களை சுற்றிலும் தடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தை எங்களுக்கு பாதுகாப்பாய் வேலையாய் வைக்கிறேன். கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. பரிசுத்த பாதுகாப்புகளை எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே.